இன்றைக்கி மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 கமெண்ட் வந்து அங்கங்கே பார்த்தாச்சு. ப்ரோமோவில், நம்ம போட்ட வீடியோவில், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் குரூப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பாக்யலட்சுமி கதையில் திருப்பி ராதிகா அந்த வீட்டுக்கு வரது தான் அவங்களுடைய அதிரடி திருப்பம் அப்படின்னா வந்து கதையை எப்படி எடுத்து போகிறோன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சீரியலே முடிச்சிடலாமே, எதுக்கு இப்படி இழுத்து தள்ளி எங்களையும் சேர்த்து படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குதுங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாரும் மாறி 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 பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து கோபி இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஆளே கிடையாது. கோபிக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பணம் வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளில போயாச்சு. பாக்கியாவோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்காரு. இப்போ இந்த வீடு யாரோட பேரில் இருக்குது, நீங்கள் யார் பணம் கொடுத்தா ஹெல்ப் பண்ணா அப்படின்னு வச்சுட்டாலும் அந்த வீடு பாக்கியாவோட வீடு. இப்போ ஈஸ்வரிக்கு தான் பிள்ளையை போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா வந்து அந்த பிள்ளை எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு போகலாம். ஆனால் பிள்ளையவே இங்கே வர வைக்க முடியாது. விவாகரத்து வாங்கிட்டு அவர் வந்து அவங்க புது மனைவியோட கிளம்பி இங்கே வருவாராம். இதை பார்த்துக்கிட்டு பாக்கியாக இருக்கணுமானா இதுக்கு முன்னாடி இருந்த டைமை விட இப்போ வேறு என்னென்னா இப்போ அவங்களோட வீடு இது. இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக எங்கள் வீட்டுக்கு வந்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் ஒன்றா இருக்கிறது எனக்கு சந்தோஷம், நான் தான் ஒன்றா இருக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தேன். ஆனால் என் வீட்டில் வந்து ஒன்றா இருக்க சொல்லலை. நீங்கள் 2 பேரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்க. புதுசாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துருக்கீங்களா, இந்த தெருவில் எல்லாம் வேற எங்கேயும் எடுத்துருக்கீங்களா, கிளம்பி போங்க. அத்தை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவர் கூட போங்க. இது என் வீடு, என் வீட்டில் யாராச்சும் இருக்கணும்னா எனக்கு பிடிச்சவங்க தான் இருக்கலாம். அவர் கூட போகணும் அப்படிங்கிறவங்க போயிட்டு எப்போ அவருக்கு உடம்பு சரியாதோ அப்போ திருப்பி வந்துடலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கணும். அதை எடுக்கிறத விட்டுட்டு இன்னமும் பாக்கியாவும் அத்தை நொத்தன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்துக்கும் பாவம் பார்த்து தான் தரையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு தான் கஷ்டத்துலேயே இருந்தாங்க அப்படின்னா வந்து நமக்கும் கடுப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் எழில் கஷ்டப்படுறதுக்கு போல எழில கொடுத்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த இதுங்கெல்லாம் துரத்தி விட்டுருங்க, செடியன் இனியாவெல்லாம் துரத்தி விட்டுருங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.